இப்போ நம்ம நாட்டில் 5 மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற போகிறது. அது ஏப்ரல் மாதத்தில் நடைபெற போகுது. தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், அசாம், அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி, இந்த மாதிரி 5 இடங்களில் இப்போ சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. இந்த 5 இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா பிஜேபி ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியை உருவெடுத்திருக்கு. கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் நேருக்கு நேர் மோதிக்கிட்டாலும் 3வது இடத்துல பிஜேபி இருக்கிறது. பாண்டிச்சேரியில் பிஜேபி பார்த்திங்கன்னா அதே மாதிரி 3வது இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே அலையன்ஸோட சேர்ந்து திமுகவை எதிர்கொள்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலில் க்ளோஸ் கான்டெஸ்ட்டில் இருக்குது. எதிர்கட்சி அந்தஸ்தில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ற ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட்டில் இருக்குது. அசாமில் ஏற்கனவே அரசாங்கத்தில் இருக்குது. ஸோ ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக பிஜேபி வந்திருக்கு. இந்த அசுர வளர்ச்சிக்கு இந்த 11 ஆண்டுகள் மத்தியில் மோடி அரசு வந்தது ஒரு பெரிய காரணம். அவர் பல விஷயங்களில் மாற்றங்கள் கொண்டு வந்தார். முக்கியமாக நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை அடக்குவது, மற்ற நாடுகளோட நம்மளோட உறவை எப்படி பாதுகாக்கிறது, சீனா மாதிரி பாகிஸ்தான் மாதிரி நாடுகள்கிட்ட நம்மளை எப்படி பாதுகாக்கிறதுன்ற ஒரு வேலையை ஒரு பக்கம் சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தால் கூட நம்ம நாட்டுக்குள்ளாரையே புற்றுநோய் மாதிரி இருந்த ஒரு பெரிய தீவிரவாத விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா அது மாவோயிஸ்ட்டு தான். இந்த மாவோயிஸ்ட் அப்படின்றது ஒரு பெரிய புற்றுநோய் மாதிரி பரவி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது 2014 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் 126 மாவட்டங்களில் மாவோயிஸ்ட்டுங்களுடைய ஆதிக்கம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்தது. பல பேர் பார்த்திங்கன்னா மாவோயிஸ்ட் மேலே பெரிய காதலே கொண்டு இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், மாவோயிஸ்ட்டில் பூந்து பல படங்கள் வந்திருக்கும். கிட்டத்தட்ட விடுதலை கூட அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் நம்ம சொல்லணும். இந்த மாவோயிஸ்டோடைய அடிப்படை குணமே எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் நாட்டை காப்பாற்றுறோம், மண்ணை காப்பாற்றுறோம், இங்கே இருக்கக்கூடிய வளத்தை காப்பாற்றுறோம், மக்களுக்காக நாங்கள் போராடுறோம் அப்படின்னு வெட்டி கோஷம் எல்லா இடத்துலையும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ஒரு ஊருக்கு வர வேண்டிய எல்லா வளர்ச்சியும் முற்றிலுமாக தடுக்கிறது தான் அவங்களோட வேலை. இப்போ சாதாரணமாக ஒரு கிராமம் எடுத்துக்கோங்களேன், அந்த கிராமத்துக்கு என்ன அடிப்படையாக தேவைப்படும்? ரோடு தேவைப்படும், கரண்ட் ஃபெசிலிட்டி தேவைப்படும், ஒரு ஹாஸ்பிட்டல் தேவைப்படும், ஒரு ஸ்கூல் தேவைப்படும், அதுக்கப்புறம் உங்களுக்கு செல்ஃபோன் டவரு, டிவி நெட்வொர்க்கு, இந்த மாதிரி தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு உண்டான கட்டமைப்பு தேவை. ரொம்ப அடிப்படையாக ஒரு கிராமத்துக்கு இதெல்லாம் தேவை. இது போக தண்ணி, உணவு, இது எல்லாமும் தேவை. இந்த மாவோயிஸ்ட்டுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்தே ஒரு மக்கள்கிட்ட ஒரு குழப்பமான மனநிலையை உருவாக்குவாங்க. நமக்கு எதுக்கு ரோடு? இங்கே ஹைவேஸ்லேயே போகாத மக்கள் மேலே டேக்ஸை போட்டு ரோடு கட்டுறாங்க. பணக்காரர்களுக்காக தான் ரோடு போடுறாங்க. பணக்காரர்கள் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இங்கே செல்ஃபோன் டவர் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை அழிக்கிறதுக்கு தான் ஸ்கூல் கட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ன்ற பேரில் மருந்து லாபி நடக்குது அப்படின்னு மக்களை மூல செலவு பண்ணி அவங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அத்தனை அடிப்படை கட்டமைப்பையும் இந்த மாவோயிஸ்ட் கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க, பாருங்கள் இந்த அரசாங்கம் உங்களை வஞ்சிக்கிறது, உங்களுக்கு ஒன்றுமே பண்ணலை, எங்கள் கூட சேருங்க, நம்ம இந்த அரசுக்கு எதிராக போராடி உண்மையான விடுதலை பெறலாம் அப்படின்னு ஒரு போலியான ஒரு விஷயத்தை உருவாக்கும். இதை தான் மாவோயிஸ்ட் காலங்காலமாக இந்தியாவில் மட்டும் இல்லை எல்லா நாடுகளையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிஜேபிக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களோட சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு ஒரு காதலில் தான் இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் அப்படின்றதே அவங்க ஒன்றும் பண்ண கிடையாது. சிதம்பரம் அவர்கள் ஒரு தடவை என்ன பண்ணாருன்னா, இந்த மாவோயிஸ்ட்டுகளுக்கு மேலே நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இராணுவத்துக்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சார். உடனே காங்கிரஸ்குள்ளுக்குள்ளாரேருந்தே ஒரு பெரிய எதிர்ப்பு வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, உடனே இராணுவத்தை வித்ட்ரா பண்ணேன்னு பாதியிலே வேலையை விட்டுட்டு வந்தாங்க. அதனால் பல உயிர்கள் பலியானது. குறிப்பாக ஒரிசா மாநிலங்கள்லாம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பல பேர் தங்களுடைய இன்னுயிரை நீக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆளாச்சு. மாவோயிஸ்ட்டுக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னு சொல்லி பல பேரை மாவோயிஸ்ட்டுகளே கொண்டு குமிச்சாங்க. சொந்த சகோதரர்களே கொண்டு குமிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு இழிவான நிலைக்கு தான் காங்கிரஸ் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த நாட்டையும் தள்ளி விட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி நிலமை அப்படியே முற்றிலுமாக மாறிடுச்சு. நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா தலைமையிலான ஆட்சி 2014 வந்ததுலேருந்து இராணுவத்துக்கு டார்கெட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி மாவோயிஸ்ட்டை நீங்கள் இத்தனை நாளைக்குள்ளார நீங்கள் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. சாமகான பேத தண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 விஷயங்களையும் கையில் எடுத்தாங்க. வெறுமனவே போய் கண்ணை எடுத்துகிட்டு போய் சுடுற வேலையெல்லாம் செய்யலாம். பல பேருக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டாங்க. பல பேருக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுத்து அவங்கள தொழில் தொடங்கிறதுக்கு, கல்வி கற்கிறதுக்கு, ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான பல விஷயங்களே ஈடுபட்டாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் கொடுத்தாங்க. இதில் இன்னமும் போய் நிறைய பேர் சேர்ந்துடாமல் இருக்கிறதுக்கு மக்களுக்கு போதிய கல்வி, அந்த பக்கம் போதிய உட்கட்டமைப்பு, இந்த மாதிரி பல விஷயங்களை கொடுத்தாங்க. இந்த பிஜேபி ஆட்சியில் வந்ததுலேருந்து இந்த மாவோயிஸ்ட்டுங்களுடைய மாவட்டம் அப்படின்றது 126லேருந்து 10 மாவட்டத்துக்கு குறைச்சி கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க. இது இவங்களுடைய பெரிய சாதனை. கிட்டத்தட்ட 90% அளவிற்கான மரணம் அப்படின்றது இன்றைக்கி குறைஞ்சி போச்சு. 77%
வன்முறை அப்படின்றது குறைஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் பெரிய சாதனையாமல் நம்ம நரேந்திர மோடி அமித்ஷா கூட்டணிக்கு நம்ம சொல்ல முடியும். எல்லா கிராமங்கள்லையும் மலையில் இருக்கக்கூடிய பல இடங்களில் செல்ஃபோன் டவர்ஸை கொண்டு போய் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 டவர்ஸுக்கு மேலே ஒரிசா மாநிலத்தில் மட்டும். முதல்ல வெறும்னே இராணுவத்தை மட்டும் அனுப்பிச்சு நீங்கள் இப்போ எல்லாத்தையும் கொண்டு குவிங்கன்னு அனுப்பிச்சது காங்கிரஸ் அரசு. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இராணுவத்திற்கு போதிய உபகரணம் கொடுக்காத நிலமையில தான் காங்கிரஸ் அரசு இருந்தது. ஆனால் இன்றைக்கி இந்த நிலைமை கம்ப்ளீட்டாக மாறி இராணுவத்திற்கு அதிநவீன டெக்னாலஜிஸ் பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ட்ரோன்ஸ் கொடுத்துருக்காங்க, நைட் விஷன்ஸ் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்திற்கு தொடர்பு கொள்கிற அளவுக்கு ஹைடெக்கான கம்யூனிகேஷன் டிவைசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா மாவோயிஸ்ட்டுங்களை சுற்றி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளார கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. யார் யாரெல்லாம் ஒத்து வராங்களோ அவங்களெல்லாம் மீட்டு வராங்க, முடியாதவங்களாம் அங்கேயே எலிமினேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக இராணுவம் வந்து ஒர்க் பண்ணுது. அமித்ஷா நரேந்திர மோடி கூட்டணி இதுக்கு பெரிய லெவலில் உறுதுணையாக இருந்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இது மூலிமா பார்த்திங்கன்னா இந்தியாவில் புற்றுநோய் மாதிரி இந்த மாவோயிஸ்ட் அப்படின்றது முழுசாக குறைஞ்சி இன்றைக்கி ஒரு 10 மாநிலத்தில் மட்டும்தான் இருக்குது. அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு 2026 ஏப்ரல் மாதத்துக்குள்ளார மாவோயிஸ்ட்டுகள் இல்லாத ஒரு தேசமாக இந்தியா அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல முக்கியமான தலைவர்களை மாவோயிஸ்ட் தலைவர்களை வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேரை சரண்டர் அடைய வச்சுருக்காங்க. இது மூலிமா அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வருது. யாராவது ஒரு புதிய லீடர் அப்படின்னு வந்தாங்கன்னா அடுத்து ஒரு வாரத்தில் அவங்களை எலிமினேட் பண்ணுற அளவுக்கு இராணுவத்துடைய கெப்பாசிட்டி கூட இருக்குது. புதிய லீடர்ஸ் யாராவது வர்றாங்கன்னா உடனே அவங்கள டார்கெட் பண்ணி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் ரொம்ப வேகமாக எடுக்கிற அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இராணுவத்துக்கு இன்றைக்கி வந்து சேருது. ஸோ மத்திய அரசுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா மாவோயிஸ்ட்டுங்கிற பிரச்சனையே இன்னும் இல்லாத ஒரு நிலைமைக்கு இந்தியா மாறப்போகுது. ஸோ இது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள்லேருந்து ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் ஒரு நியாயமாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை கட்டமைப்பு அப்படின்றது இனிமேல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு ஸ்கூலு, ஒரு பக்கத்துலேயே ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளார ஒரு கல்லூரி இல்லாட்டி ஒரு யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 11 ஆண்டுகளில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கல்லூரி அப்படின்றது இந்தியாவில் துவங்கிக்கிட்டே வராங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்ற கணக்கில் இந்தியாவில் துவங்கிக்கிட்டே வராங்க. அந்தளவுக்கு வளர்ச்சி அப்படின்றது வேகமாக போய்கிட்டு இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வளர்ச்சியை தடுக்கக்கூடிய மாவோயிஸ்ட்டுங்களை இல்லாத ஒரு நிலைமை கொண்டு வர்றது தான் இதோடைய ஒன் ஆஃப் த பெரிய வெற்றி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த 5 மாநில தேர்தலில் இந்த மாவோயிஸ்ட் அவங்களுடைய தொல்லை அப்படின்றது இல்லாமல் ஒரு காலத்தில் ஓட்டே போட முடியாத ஒரு நிலைமை தான் இந்தியாவில் இருந்தது. அது குறிப்பாக மலைவாழ் மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஓட்டு பெட்டியை தூக்கிட்டு போய் உட்கார வச்சுருவாங்க. எதுக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்த மாவோயிஸ்ட்டுங்க இன்றைக்கி அந்த நிலைமையெல்லாம் மாறி எந்தெந்த இடங்கள்லாம் மாவோயிஸ்ட்டுகள் அதிகமாக இருந்தாங்களோ அங்கங்கெல்லாம் இன்றைக்கி மக்கள் விழிப்புணர்வோடு வந்து ஓட்டு போடுறாங்க. தங்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது பிஜேபியாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், எந்த கட்சியாக வேணாலும் இருந்துட்டு போட்டு, ஆனால் தங்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது மூலியமாக இந்தியாவுடைய ஜனநாயகத்து மேலே மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே வந்திருக்கு. இதை அச்சீவ் பண்ணியிருக்குது பிஜேபி அரசு. நம்ம வந்து காஷ்மீரை ஒரு பெரிய உதாரணமாக சொல்லலாம். எந்த அளவுக்கு மக்களுடைய மரமாற்றம் வந்திருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணமாக சொல்லலாம். மாவோயிஸ்ட் இல்லாத தேசம் உருவாகுது அப்படின்றது இந்தியாவுக்கு இன்றைக்கு கட்டாயமான ஒரு விஷயம். அதை நோக்கி நம்ம நகர்ந்துட்டுருக்கோம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கீழே உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.